ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு பிஎம்கே ஃபிலிமி சேனல். நான் தான் உங்கள் பிஎம் கார்த்திகேயன். ஸோ அடுத்த எபிசோட் என்னடா படம் பார்க்க போகிறோம் தானே யோசிக்கிறீங்க. எஸ், இட்ஸ் நன் அதர் தென் த மச் ஹைப்ட் கங்குவா. ஆமாங்க, பேன் இந்தியா பேன் வேர்ல்டு படம். ஸோ அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 years மெகா பட்ஜெட்டில் 10 லாங்குவேஜுக்கு மேலே 3D வெர்ஷனில், ஐமேக்ஸ் வெர்ஷன், அது மாதிரி பல்வேறு ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் நான் 3D வெர்ஷனில் தான் பார்த்தேன். ஸோ இந்த கங்குவா படத்தோட ரிவ்யூன்னு சொல்லலாம், இருந்தாலும் சொல்லலாம். ஸோ இந்த கங்குவா படத்தை பற்றி என்னோட வியூ என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு படம் பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா கதையே ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் வேணால் சொல்கிறேன். ஒரு ப்ரெசன்ட் போர்ஷன் காட்டுறாங்க, அதில் ஒரு சூர்யா இருக்காரு. அப்புறம் ஏதோ ஆதி காலத்து போர்ஷன் காட்டுறாங்க, அதில் ஒரு சூர்யா இருக்காரு. இந்த ப்ரெசன்ட் போர்ஷன்லேயே ஆதி காலத்து போர்ஷன்லேயும் ஒரு சின்ன பையன் வரான். அவருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது இந்த சூர்யா கூடயோ அந்த சூர்யா கூடயோ, அதுவும் நமக்கு தெரியல. ஒரு முதல் 1/2 மணி நேரம் இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் ஏதோ காமெடி பண்ணுறாங்க, அந்த சின்ன பையன்லாம் வரான். அப்புறம் திடீர்னு ஃபுல்லாக அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் போயிடுறாங்க. அப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் பாட்டு இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு இந்தியனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷனு, இதெல்லாம் நீங்கள் பார்ட் 2 வந்து பாருங்கள் அப்படின்னு கிளைமேக்ஸில் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் கங்குவா படத்தோட கதை. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இதுதான் கதை. ஸோ இதுதான் ஸ்டோரி லைனு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லது என்னன்னு பார்த்துருவோமே, டக்குன்னு முடிச்சு விட்டுருலாமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. அவரோட ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் சரி, எமோஷ்னலாகவும் ஒரு ரோலை கேரி பண்ணுவோம் அந்த கங்குவா கேரக்டரில். முதல் 45 நிமிஷம் வச்சு செஞ்சாலும் இந்த கங்குவா கேரக்டர் என்ட்ரி வந்ததுலேருந்தே சூர்யாவோட கேரக்டர் ஆர்க் ஆகட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு படி மேலே போயிடுதுன்னு சொல்லலாம். அவரோட வாய்ஸ் மாடுலேஷன், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ். செகண்ட் ஹாஃப்ல வர எமோஷனல் ஸ்கோர்ஸ்லையும் சூர்யா வந்து சரியாக நடிக்கலைன்னா தான் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லணும். மனுஷன் பிச்சிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸில் 6 பேக்ஸ்க்காகவே ஒரு சீன்லாம் வச்சுருக்காங்க, ஃபைட் சீன்லாம். ஸோ உண்மையிலே அதில் இங்கே எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவே தெரியுது அவரோட எஃபர்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்டுங்க, சான்ஸே இல்லை, அவுட் ஆஃப் த வேர்ல்ட். உண்மையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு இம்மர்சிவான ஒரு 3D ஃபீலை ஹாலிவுட் படங்கள் கூட 3Dலேயே மேட் பண்ணி விடுவாங்க. ஆனால் அதில் கூட அந்த அளவுக்கு ஒரு விஷுவல் கிளாரிட்டியோ ப்ளஸ் அந்த எஃபெக்ட்ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் திடீர் சில சீனில் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி 3D எஃபெக்ட் வரும், அந்த அளவுக்கு இருந்தது. ஏன் சொல்ல போனால் படமே ஒரு 2 இன்ச்சு முன்னாடி வந்து தான் ஓடினு இந்த மாதிரி இருந்தது. சின்ன சின்ன மிஸ்ட்டு ஃபாகெல்லாம் கூட நல்லா 3D எஃபெக்டில் தெரிஞ்சுது. ஸோ உண்மையிலேயே நல்லா மெனக்கெட்டிருக்காங்க, நல்ல செலவு செஞ்சுருக்காங்க. அது சொல்லும்போது தான் ப்ரொடக்ஷன் டிசைனும், ஸோ அங்கே தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் பாராட்டணும். உண்மையிலே அவ்வளோ மெட்டிகுலஸ்ங்க, டீட்டெயிலிங்கும் சரி, பிரம்மாண்டத்தையும் கேப்சர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஆதி காலத்து இதுங்கிற போது உங்களுக்கு பெருசாக செலவில்லை. ஆனால் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ட்ரைபுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு வேர்ல்ட் பில்டிங் மாதிரி இருக்குது, பில்டிங் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஒரு விஷுவலாக காட்டுறதுக்காச்சும் அட்லீஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் டிசைன் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது விஷுவலாக அந்த வேர்ல்டு இவங்க தான் மக்கள்னு நம்மளை நம்ப வைக்குது, அட்லீஸ்ட் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ இதுதான். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் போயிடலாம். பாசிட்டிவ் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெகட்டிவ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ஆரம்பத்துலேருந்தே ஒரு 3/4 மணி நேரம் படம் ஓடுது. எதுக்கு ஓடுதுன்னு தான் தெரில. அது டைரக்டருக்காச்சும் தெரியுமா, படம் போட்டு பார்த்தாங்களா, இல்லை அந்த 45 செகண்ட் மினிட்ஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த கங்குவா போர்ஷன்லேருந்து படம் எடுத்தாங்களான்னு ஒன்றும் தெரில. அதுவும் ஒரு ஃப்ளோவே இல்லைங்க படத்தில். சரி இந்த கதை ஆரம்பிக்குன்னா சரி இது ஏதோ கனெக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. ப்ளஸ் ஃபேண்டசி படம்னு சொல்லி வேற மார்க்கெட் பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் படத்தில் எங்கே இருக்குதுன்னு தான் தெரில. எனக்கு தான் தெரியலையா, நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்கள். ஆனால் அவங்களே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு கிளைமேக்ஸில் கூட இல்லை. கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே சூர்யா சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு புரியல, இதை கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை, அதுக்கெல்லாம் நான் பார்ட் 2ல் தான் இதை கண்டுபிடிப்பேன். இல்லை எனக்கு புரியலை, அது ஒன்று. ரெண்டாவது, சூர்யா கேரக்டர் கங்குவா கேரக்டர் வந்துருச்சு. சரி அப்போவாச்சும் ஒரு 10 நிமிஷம் அந்த எலிவேஷன் பிஜிஎம்லாம் டிஎஸ்பி ஏதோ மியூசிக் போட்டு ஒப்பேற்றிடுறாரு. அப்புறம் என்னென்னமோ கதை விடுறாங்க. ஒரு வேர்ல்டு பில்டிங், வேர்ல்டு செட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் ஒருத்தர் கூட ஒட்டலன்னா, சூர்யா தவிர்த்து படத்தில் எல்லாருமே கேமியோ தான் பண்ணியிருக்காங்க. அதனால சூர்யா தவிர்த்து ஒரு கேரக்டரும் சொல்ல முடியல. பாபி டியோல்லாம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது அவருக்கு ஓரளவுக்கு.
ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது, கேரக்டரே எழுதலையே, கேரக்டரா படத்தையே எழுதலைன்னு சொல்லுவேன். அவர் கேரக்டர் எங்கே வருது, இன்டர்வல் அப்போ தான் வருதே. சரி அப்புறம் செகண்ட் ஹாஃப், சரி இன்டர்வல் அப்போ தான் வில்லனை சொல்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் வில்லன் ஹீரோ கிளாஷ் தான்னு பார்த்தா ஹீரோ எங்கேயோ போய் உட்காந்துக்கிறாரு, ஏதோ வனவாசம் மாதிரி போயிடுறாரு. ஹீரோ எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ காமெடி பண்ணின்னு இருக்காரு. அதாவது ஒரு வில்ல அவங்கள எடுத்து போருக்கு வரான், ஆனால் இவர் வந்து ஏதோ அதுவும் சப்ப ரீசன் சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. அதாவது நான் லாஜிக் லூப் போல் இங்கே ஒரு மைனஸாகவே சொல்ல வரல, ஏன்னா படமே ஒரு லூப் போலாக தான் இருக்குது. ஏன்னா லாஜிக்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா எந்த கமர்ஷியல் பார்த்து லாஜிக் இருக்காது. ஆனால் இந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கா செகண்ட் ஹாஃப்லலாம் ஃபிலாசபிலாம் பேசுகிறாங்க, ஆதி காலத்து மனுஷங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஹீரோ இந்த அளவுக்கு என்னமோ ரேஷ்னல் மைண்டட் ஃபிலாசபர் மாதிரி என்னென்னமோ ஃபிலாசபிலாம் சொல்கிறாரு. மன்னிப்புனா என்னன்னு தெரியுமா, சத்தியத்தோட உணர்வு என்னன்னு தெரியுமா, இல்லை எனக்கு புரியலை. அடுத்தது பேசுகிறதே திடீர்னு சுத்த தமிழில் பேசுகிறாங்க, திடீர்னு நம்ம தமிழில் பேசுகிறாங்க. திடீர்னு என்ன, கங்குவா நீ இதை செஞ்சே தீரணும், செஞ்சுட்டு வரல நீ இதை செய்வாய் என மனமாற நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைலாக் தான். இந்த ஒரு டைலாக்லேயே ஒரு பாட்டு நம்ம தமிழில் பேசும், ஒரு பாட்டு சுத்த தமிழில். இது என்ன கணக்குனே தெரியல. ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை போல், 11th செஞ்சுரியில் அந்த மாதிரி தமிழ் பேசி இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமா? ஸோ இது நான் மெயின்லி இதெல்லாம் ஒரு சேர நெகட்டிவாக சொல்கிறது, சிவாங்கிற ஒரு டைரக்டரோட ரைட்டிங்னா ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் உங்கள் எங்கெங்கேயோ துண்டு துண்டாக வெட்டி போட்ட மாதிரி இருக்குது. அந்த முதல் 40 நிமிஷம் ப்ரெசன்ட் போர்ஷன் சொல்கிறேனே, ஏதோ அந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிற வரைக்கும் புரியுது. சரி ஏதோ ஒரு இன்டென்ஸான சேஸ் கொண்டு வரும் அந்த 40th மினிட்ல. சரி இப்போதான் புரிய போகுது போல இருக்கு, என்ன லிங்க் அது, என்ன ஃபேண்டசி எலிமெண்ட் அதுன்னு பார்த்துருந்தா திடீர்னு சேஸ் போவே ஏதோ நிலாவை காட்டுறாங்க, டக்குன்னு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் போயிடும். சரி போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் போகுது கிளைமேக்ஸ் வரைக்கும் போகுது. கிளைமேக்ஸில் வந்து இணைக்கிறாங்க, ஆனால் அதுலேயும் என்ன, அங்கேயும் ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் தரல. கிளைமேக்ஸ் 2 ஃபைட் சீன் பேரலாக வேணும் அப்படின்னு சிவா நினச்சிருப்பார் போல். அது பேரலாம் நம்ம கட் பண்ணி காட்டுறாங்க. இல்லை எனக்கு புரியலை. அதுவும் இந்த எடிட்டிங், ஃபஸ்ட்டு சீனே வந்து ஹிஸ்டாரிக் சீன் ஒன்று காட்டுறாங்க, அப்புறம் ஃபுல்லாக அதுக்கு போயிடுறாங்க, அப்புறம் திருப்பி படம் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக் சீனு. இது எடிட்டிங் என்னப்பா? அதுவும் ஒரு சீன் இருக்குங்க, ஒரு பனிமலையில் மாதிரி நடக்கும். அதாவது அந்த ட்ரைபல் உமன்லாம் சேர்த்து வில்லன் கேங் கூட ஃபைட் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக உண்மையிலேயே நல்லா கன்சீவ் பண்ணப்பட்ட சீன், ஒன் ஆஃப் த ஃபியூ சீன்ஸ் நல்லா கன்சீவ் பண்ணப்பட்ட சீன். ஆனால் அந்த சீன் பிளேஸ் பண்ண விதமும் திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் அந்த சீன் வந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் திடீர்னு கங்குவாக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன், கங்குவாக்கும் அவரோட கிளானுக்கும் என்ன ரிலேஷன், கங்குவாக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன், அது எதுவுமே நமக்கு தெரியல. கங்குவாக்கும் அந்த பையனுக்கும் அது என்னமோ ரிலேஷன், எமோஷன் என்னென்னமோ குறிஞ்சு பண்ணுறாங்க, நமக்கு துளி கூட கனெக்ட் ஆகலை. சிவா படம்னாலே நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு எமோஷன் இருக்கும். சிறுத்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேமிலி எமோஷன் தான் கோராக இருக்கும். அம்ட்டில் ஒரு விவேகத்தில் கூட, அதில் கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுலேயும் ஒரு எமோஷன் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல். ஆனால் அது என்ன எமோஷன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுதான்னு தெரியல, ஏன்னா எனக்கே புரியல. அப்பா எமோஷனா என்ன, இது என்ன எடுத்துக்கிறதுனே தெரியல. இன்டர்வெல்ல வேற ஒரு ட்விஸ்ட்டுன்னு அவங்க பெருசாக நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு, பெரிய ட்விஸ்ட்டு. சீட்டு நுனியில் உட்காரணும் அப்படின்னு. நானும் உண்மையிலே சீட் நுனியில் உட்காந்தேன், ஆனால் எப்போடா இன்டர்வல் விடுவாங்க கீழே போகலான்னுனா அந்த அளவுக்கு இன்டர்வல் அப்போவே அந்த ட்விஸ்டே நமக்கு தெரிஞ்சிச்சு செகண்ட் ஹாஃப் இப்படி தான் ஆரம்பிக்கணும். முதல் சீனே அப்படி ஆரம்பிச்சு ஹீரோ எங்கேயோ ஓடி போயிடுறாரு. அடப்பாவீங்களா, பாபி டி விளையாச்சு காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரி அந்த டாப் மாதிரி ஸ்பாய்லர் இல்லை, நேற்றுங்க எப்படி தெரிஞ்சிருக்கும். கார்த்தியோட கேமியோ வேறு இருக்குது. ஆனால் அது உண்மையிலே அந்த 5 நிமிஷம் கார்த்தியோட ரோலும் சரி, அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி நல்லா கேரி பண்ணியிருந்தாரு. ஆனால் அது இன்னும் புண்படுத்த தான் செய்யுது. இந்த கேமியோ கல்ச்சரை விட மாட்டிங்களாடா, படம் ஃபுல்லாக எல்லாரும் கேமியோ தான். இதில் கோவை சர்லாலாம் வராங்க, வந்தா மின்னல் ரோல். மன்சூர் அலிகான், அதாவது இந்த படத்துக்கு போய்ங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து 1 நிமிஷம் வந்துட்டு போகிறாங்கன்னு நீங்கள் சூப்பராக கண்டுபிடிக்கலாம். இந்த மிஸ்ஸிங் ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் மாதிரி, இது மாதிரி அந்த மாதிரி ஃபன் எக்ஸசைஸ் பண்ணுறது, அன்இன்டென்ஷனலி ஃபன்னி சீன்லாம் பார்க்குறது, அதுக்கெல்லாம் ஆனால் உண்மையிலேயே நல்ல படம் தான். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இப்போ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, 3D வெர்ஷன் பார்க்குறேன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க. நான் சொன்ன மாதிரி 3D ரொம்பவே வருது. ஆனால்
டோன்ட் எவர் டேக் யுவர் சில்ட்ரன் வித் யூ. இது ஒரு ஃபேமிலி படம், சூர்யா படம், 3Dல வேற வந்திருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம் குடும்பமா. தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதுவும் சின்ன பசங்க குழந்தைங்க வச்சுன்னா சத்தியமா போயிடாதீங்க. டிக்கெட் ஒரு வேளை நீங்க பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அந்த அளவுக்கு வயலன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி, என் சைட்லேருந்தே வருத்தம். ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எவ்வளோ லோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸ்டூப் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சீன்ல 100 ரைட் ஹேண்டை வெட்டி போடுறாங்க, அதுதான் சீனு. அந்த அளவுக்கு ஒரு இட்ஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கோர், அந்த அளவுக்கு வயலன்ஸ். ஸோ 3D நல்லா இருந்தும், 3D எஃபெக்ட் நல்லா இருந்தும், உண்மையிலேயே சின்ன பசங்களாம் என்ஜாய் ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கே ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. அதெல்லாம் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு தூங்காமல் இருந்தேன். நான் அப்படி தூங்கலான்னு பார்த்தாலும் டிஎஸ்பி அது கூடலன்னு வச்சுக்கோங்க, போத்து நவுத்தி விட்டாரு. ஆனால் டிஎஸ்பியா குறை சொல்ல முடியாது. நிறைய பேர் டிஎஸ்பியை நேற்றுலேருந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் சவுண்ட் டிசைன் ஒன்று இருக்குங்க, அதுதான் இந்த மிக்சிங்கு அதெல்லாம், அதுவே சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கு, அதே சமயம் இந்த சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்தாலும் இந்த மியூசிக்கு, குறிப்பாக இந்த எடிட்டிங்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கங்கே ஒரு ஆக்ஷன் சீனு, சூர்யா போகிற சீனு, நடுவில் சூர்யா எங்கேயோ அந்த பையன் ஆயிடுச்சுன்னு எங்கேயோ புக்கத்தீவுலாம் வேற போயிட்டார் திடீர்னு. அதெல்லாம் ஆதி காலத்தில் இருக்கான்னு தெரியல. திடீர்னு சுட்டமல்லிய பாட்டு சாங் லொக்கேஷன்லாம் வருது, தேவரா படத்தில் பார்த்ததுலாம். எங்கெங்கேயோ பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, நமக்கு தான் ஒன்றும் புரியல. எனக்கு கடைசியில் கதையும் புரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு படம் தான். ஸோ யார் பார்க்கலான்னா சொன்ன மாதிரி 3D புக் பண்ணியிருந்தீங்கன்னா சும்மா போய் பாருங்கள் அந்த 3D எஃபெக்டாக. ஆனால் அதுவும் ஃபேமிலியோட பண்ணியிருந்தால் தயவுசெய்து போயிடாதீங்க. 2D போகிறீங்கன்னா சத்தியமாக என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சத்தியமாக வேணாம். சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஒரு ட்ரை அட்டம் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சில எலிவேஷன் சீன் சூர்யா இருக்கிறதுனால ஒர்க் அவுட் ஆகுது. கங்குவா இன்ட்ரோ சீன் அந்த மாதிரி 1-2 சீன். அப்புறம் நான் சொன்னல அந்த பனியில் ஒரு சண்டை நடக்கும், பட் வெரி ஆட். கிளைமேக்ஸ் கூட எனக்கு அந்த அளவு ஒர்க் ஆகலை, ரொம்ப கிரிஞ்சு பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல சீனையும் ஏதாவது கிரிஞ்சு எமோஷனுங்கிற பேரில் வச்சு முடியலை. அதனால் ஸோ இதுதான் மக்களை கருத்து. ஸோ இதை வச்சு நீங்கள் படம் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபைனல் காலாக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட வேர்டிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக கங்குவா எப்படிடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸ் சூர்யா 44க்கு வெயிட் பண்ணுங்கள், கார்த்திக் சூப்பராஜ் படத்துக்கு. லெட்ஸ் ஹோப். ஸோ அதுதான் இந்த கங்குவா படத்தோட வேர்டிங். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு டிக்கெட் பண்ணியிருந்தா போய் பார்த்துட்டு வந்துருங்க, எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுவானே. ஆனால் 2D வெர்ஷன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு விற்க பாருங்கள். ஆனால் விற்றாலும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. ஸோ உங்களோட கால் தான் இனிமேல் இந்த படத்தை பார்க்குறது. 3D புக் பண்ணினா 3D எஃபெக்ட்டுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு ஒரு 2 தருவேன். அதுவும் மோஸ்ட்லி 3D எஃபெக்ட்ஸ்க்காகவும் சூர்யாக்காகவும் தான். ஒரு ரொம்பவே ஆவரேஜான படம். சும்மா பொழுது போலனா, வேலையே இல்லைன்னா நீங்கள் போய் உட்காந்து பார்க்கலாம். இல்லைனா வீக்கெண்டுக்கு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணணுன்னா 3Dயில் சும்மா ஒரு டிக்கெட் போட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது, அவ்வளோதான். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் நெக்ஸ்ட் டைம்.